இலங்கை செல்லும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஈழத் தமிழர்களுக்கு அதிகாரம், மீனவர்கள் சிக்கலுக்கு தீர்வு காணும்படி இலங்கை அதிபரிடம் வலியுறுத்த வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றங்கள் குறித்த ஐநா மனித உரிமை ஆணையத்தின் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்குமாறு இலங்கையின் புதிய அதிபரை வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இலங்கையின் புதிய அதிபராக சிங்கள பேரினவாத அமைப்பான ஜனதா விமுக்தி பெரமுனா கட்சியின் தலைவர் அனுரா குமார திசநாயக பொறுப்பேற்ற பிறகு முதல் வெளிநாட்டு தலைவராக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வரும் 4ஆம் தேதி இலங்கை செல்ல இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்குடன் அவர் மேற்கொள்ளவிருக்கும் இந்த பயணம் அங்குள்ள தமிழர்களுக்கு பயனும் அதிகாரமும் அளிக்கும் வகையில் அமைய வேண்டும். இலங்கை போர் முடிவடைந்து 15 ஆண்டுகள் ஆகும் நிலையில் அங்கு நிகழ்த்தப்பட்ட கொடிய போர்க்குற்றங்களுக்கு காரணமானவர்கள் எவரும் இதுவரை தண்டிக்கப்படவில்லை. இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தில் செய்யப்பட்ட 13ஆம் திருத்தத்தின்படி தமிழர்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டுமென்று இந்தியா வலியுறுத்தினாலும் கூட எந்த பயனும் ஏற்படவில்லை. இத்தகைய சூழலில் இலங்கை செல்லும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றங்கள் குறித்த ஐநா மனித உரிமை ஆணையத்தின் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று வலியுறுத்த வேண்டும். 13ஆம் அரசியல் சட்ட திருத்தத்தின்படி தமிழர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட அதிகார பரவல் என்பது மிக மிக குறைவானதுதான் என்றாலும் கூட அதுவும் கூட 35 ஆண்டுகளாக சாத்தியமாகவில்லை. கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையை ஆட்சி செய்த கட்சிகள் அல்லாத புதிய கட்சியை சேர்ந்த ஒருவர் அதிபராகியுள்ள நிலையில் ஈழத் தமிழர்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும். வடகிழக்கு மாநிலங்களில் தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் சிங்கள குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும். பிரிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களை இணைத்து தேர்தல் நடத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளையும் நிறைவேற்றும்படி இலங்கை அதிபரை அமைச்சர் ஜெய்சங்கர் கண்டிப்புடன் வலியுறுத்த வேண்டும். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய நிலையில் தமிழக மீனவர்கள் 162 பேர் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரையும் விடுதலை செய்யும்படியும் மீனவர் சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண கூட்டு பணிக்குழுவை அமைக்கும்படியும் இலங்கை அதிபரை வலியுறுத்த வேண்டுமென்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு மருத்துவர் ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.